வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னா, இப்போ 10வது ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கங்க. உங்கள் பதிவு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பதிவு பண்ணணும். அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 10வது மதிப்பெண் பட்டியல் தேவை. அதே மாதிரி வகுப்பு சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை, ஆதார் அடையாள அட்டை தேவை. இந்த 3 இருந்தால் போதுங்க. ஒரு மெயில் ஐடி தேவைப்படும். இந்த 4 ரெடி பண்ணிக்கிங்க. ரெடி பண்ணிட்டு வேலைவாய்ப்பு.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இணையதளம். அந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா, உங்களை வந்து உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், கல்வி தகுதி எல்லாமே அதே காட்டும். நீங்கள் வந்து அதை இப்போ உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கே எல்லா விஷயம் தெரியும், தமிழ்லேயே காட்டும். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பதிவு பண்ணிட்டே வரணும். உங்களுடைய பேர், அப்பா பேர், அட்ரஸ்ஸு, கல்வி தகுதி, வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறீங்களா, டைப் ரைட்டிங் தெரியுமா, கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமா, எதாக இருந்தாலும் பதிவு பண்ணலாங்க. 10வதுலேருந்தே பதிவு பண்ண ஆரம்பிங்க. இந்த பதிவு வந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணி முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும், பதிவு எண். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வச்சுக்கணும். அந்த காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 வருஷத்துக்கு ஒருக்கா அதை ரினிவல் பண்ணணும். இப்போ நீங்கள் 10வது இப்போ முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷத்தில் 12வது முடிச்சிடுவீங்க. அப்போ 12வது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு டிகிரி படிக்கிறீங்கன்னா அதை அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சேர்த்திக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது படிக்கிறீங்கன்னா சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பதிவு எதுக்கு பயன்படுதுன்னா, நாளைக்கு அரசாங்கத்தால் வேலை தருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த பதிவு சீனியாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஆகவே மாணவர்களே, பெற்றோர்களே, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறது என்பது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு அவசியமான பணி. 10வது முடிச்சோடனே அதை ஆரம்பிச்சிருங்க. அந்த அட்டையை பத்திரமா வச்சுருங்க. பாஸ்வேர்டை அந்த அட்டைக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கங்க. ஒவ்வொரு 3 வருஷம் ஒருக்கா ரினிவல் பண்ணணும். ஆகவே இதை செய்யுமாறு பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன்.